ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது தமிழகத்தில் 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலோட தேதி தற்போது அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட சட்டமன்ற தேர்தல் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் மத்தியில் பெரிதும் கேள்வி எழுந்தமானவே இருந்துட்டு இருந்து. ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் எப்போ தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ டெல்லியில் பார்த்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களை தற்போது சந்திச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழகம் உட்பட மொத்தம் அசாம், மேற்கு வங்காளம், கேரளா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி அப்படிங்கிற 5 மாநிலங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நடக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 கோடி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை விட இன்ஃபர்மேஷன் என்னன்னா, தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவுக்கு அடுத்ததா வாக்கு எண்ணிக்கை அப்படின்னா மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் தற்போது அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் வேட்புமனு தாக்கல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ செய்யலாம் அப்படின்னா மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் அப்படின்னா ஏப்ரல் 6ஆம் தேதி. அதே மாதிரி வேட்புமனுவை பரிசீலனை செய்யறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. வேட்புமனு திரும்ப பெறுவதற்கு உண்டான தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 9ஆம் தேதி. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டேட் ஆஃப் இஷ்யூஸ் கெஜெட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 30/3/2026, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்கிறது. லாஸ்ட் டேட் ஆஃப் மேக்கிங் நாமினேஷன் ஆட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா 6/4/2026 ஏப்ரல் 6ஆம் தேதி தான். டேட் ஆஃப் ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன், அதாவது நீங்கள் பரிசீலனை செய்கிறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கலில் 7ஆம் தேதி. ஸோ விட்ராவல் செய்கிறதுக்கு, அதாவது திரும்ப பெறுவதற்கு உண்டான தேதி பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. டேட் ஆஃப் போல், அதாவது தேர்தல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 23/4/2026 ஏப்ரல் 23ஆம் தேதி தான். டேட் ஆஃப் கவுண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 4/5/2026. ஸோ டேட் ஆஃப் பிஃபோர் விச் எலெக்ஷன் ஷெல் பி கம்ப்ளீட்டட் பார்த்தீங்கன்னா 6/5/2026 அன்னைக்குள்ள ஸோ இந்த கம்ப்ளீஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அசாம், புதுச்சேரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களை.